நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா, வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, ஏப்ரல் 19 பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் மார்ச் 20 முதல் வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது. வேட்புமனு தாக்கலின் போது அரசியல் கட்சிகளுக்கும் வேட்பாளருக்கும் கடும் கட்டுப்பாடுகளை தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. அதன்படி வேட்புமனுக்கள் 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வேலை நாட்கள் தினம் காலை 11 மணி முதல் 3 மணி வரை மட்டுமே பெறப்படுகிறது. தற்போது இதுவரை சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் நெல்லையில் செய்திருந்தனர். இன்று முதல் அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து முக்கிய அரசியல் கட்சி வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டு வரும் நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு பாதுகாப்பு கருதி வழக்கத்தை விட அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்த முடித்தவுடன் வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை தொடங்கி விடுவார்கள் என்பதால் இனிவரும் நாட்கள் நெல்லை மாவட்டம் முழுவதுமே தேர்தல் பரபரப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருப்பதால் வேட்புமனு தாக்கல் செய்ய அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் மும்முரமாக களமிறங்கியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.